வெல்கம் பேக். இனி நம்ம ரோப்ளாக்ஸில் எந்த கேம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கில் இப்படி கத்துற காதில் கிளிதுரா அப்படின்னு கத்துனீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் நம்ம போன வீடியோ போட்டதுலேயே யாருக்கும் சுத்தமாக ஒன்றுமே சவுண்டு கேட்கலன்னு எனக்கே தெரியும். அட்லீஸ்ட் நார்மலாக நீங்கள் ஃபோனில் பார்க்குற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கோம். ஏன்னா அதை அந்த வீடியோ வந்துட்டு நான் 2 வாட்டி இம்போர்ட் பண்ணி அதை சவுண்ட் அதிகப்படுத்துகிறேன். அந்த அளவுக்கு நான் எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோவில். என் ஃபோன் ஸ்டோரேஜே காலி ஆகிட்டு தம்பி ஃபோன் ஸ்டோரேஜ் காலி ஆச்சு கிளம்புங்க அப்படின்லாம் மெசேஜ்லாம் வந்துச்சு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஸ்லோவாக பேசியிருந்தேன். ஏன்னா ஒன்றுமே கேட்கல அந்த வீடியோவில். ஸோ ஆனால் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கத்தி பேசலான் இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நான் 200 எடிட்டிங்கில் வச்சோன்னே உங்களுக்கு நல்ல சவுண்டாகவே கேட்கும். ஆனால் இந்த வீடியோவில் நான் செம்மையாக கத்த போகிறேன். கண்டுக்காதீங்க. ஓகேக்கா, இப்போ நான் வந்துட்டு அங்கேருந்து இது கொடுத்தேன்னா அங்கேருந்து நான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்தேன்னா அங்கேருந்து அப்படியே ஓடி இங்கே வந்திருக்கேன். இங்கே தான் குவிஸ்ட் இருக்குது. ஆமாம், போன வீடியோவில் மக்கி குவிஸ்ட்டை முடிச்சிருப்போம். அப்புறம் வந்துட்டு பேண்டிட் குவிஸ்ட்டை முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் கொரிலா அப்படிங்கிற ஒரு குவிஸ்ட்டையும் அது என்னது கொரிலா கிங் அப்படிங்கிற குவிஸ்ட்டை, இந்த 2 குவிஸ்ட்டையும் முடிக்க போகிறோம். அப்புறம் போன வீடியோ நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ரூட்டெல்லாம் சொன்னோம்ல, அந்த இடத்துலலாம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுருக்கும். அது ஏன்னு தெரில, டிவைஸ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அப்படி எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொரிலா குவிஸ்ட் தான் எடுக்க போகிறோம் இவன்கிட்ட. ஓகே, கொரிலா குவிஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் யாருக்கும் புரியலைன்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கேம் ப்ளே வீடியோ புரியும். இல்லை நான் புரியாது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் கொரிலா குவிஸ்ட் எடுத்துட்டேன். யார் அங்கே கொரிலான்னு தெரில. இது வந்துட்டு 1200 ருபீஸ் ரிவார்டாக. அப்புறம் 4500 எக்ஸ்பி வந்துச்சுன்னா லெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் கொரிலாவா நான் இருங்க ஷிஃப்ட் போட்டுக்கிறேன். ஓகே, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இவன் கொரிலாவா? இவன் மங்கிங்க. மங்கி பைப்பில் ஏன்டா என்னை துரத்துற? நான் ஃப்ரூட் வச்சுருக்கேன், அட்டாக் பண்ணால் செத்துருவோம், பார்த்துக்கோ. வச்சுக்கோ, அவளை பறக்க விடுவேன்டா. பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன்டா, ஏங்கிட்டியவா? இந்த வச்சுக்கோடா. இந்த குயிக்கு டாக்குலாம் அடித்தா அவெல்லாம் செதறிடுவான். ஓகே, போட்டு இருங்க, கடைசி அடி பாம்லேயே முடிப்போம். வச்சுக்கோ, அவ்வளோதான். 7வது மேட்ச்க்கு வந்துடுச்சு. இந்த மேட்ச் ஒவ்வொன்று ஏற நமக்கு நியூ ஸ்கில்ஸ் வந்துட்டு அன்லாக் ஆகுமா. அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த மேட்ச்ங்கிற மேட்ரு வச்சுருக்கானுங்க. ஓய் டேடி, என்னடா காற்றுல பறக்கிற? நான் விஜிஎஸ்ப்பா, நம்மளோட சப்ஸ்கிரைபரா என்ன? நான் விஜிஎஃப்னு யாரோ ஜாயின் ஆயிருக்காங்க. சேட்டில் வந்துட்டு பேக்கர்நெட் கோக்குன்னு சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர்னு அர்த்தம். ஏன்னா நம்மளோட ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அவங்களில் யாராவது வந்துட்டு இவர் இருக்கலாம். ஓகே மாடி. ஐயோ இன்னும் கலர் என்னென்னமோ மின்னுது. ஐயோ யார் நீ? இவன் அடித்தா எனக்கு டேமேஜ் விழ மாட்டேதியா செட்டிங்ஸில்? என்ன என்னால் பிவிபி எனேபிள் பண்ண முடியாதா? ஓகே, பிவிபி என்னால் எனேபிள் பண்ண முடியாது ப்ரோ, சாரி. என்னால் உங்களால் என்னை அடிக்க முடியாது. ஓகே, ஐயோ இன்னும் மரத்தில் கிளிக் பண்ணிட்டேன்னா சாரி கொரிலா, இருங்க. உங்களை அவமதிச்சிட்டேன், சாரி கொரிலா. இன்னும் குயிக்கிட்டாக்கில் எல்லாத்தையும் போட்டு உங்களை அடி குடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இங்கே வருது. திடீர்னு ஸ்லோ ஆகிடுது வாய்ஸ். என்ன பண்ணுறது, நம்ம நேச்சர் அப்படி. ஓகே, நான் விஜிஎஃப் அவர் ஜாயின் பண்ணார். அவர் நம்ம சப்ஸ்கிரைபராக என்னன்னு தெரில ப்ரோ. ஆனால் உங்கள் நேம் வந்துட்டு நான் வீடியோவில் சொல்லிட்டேன் ப்ரோ, வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பட்டு இந்த கொரிலாவெல்லாம் அடித்து மொத்தம் 8 கொரிலா அடிக்கணுமாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம வந்துட்டு எத்தனை பேண்டிட்ஸ் அடித்தோம்? 5 பேண்டிட்ஸ் அடித்து லெவலப் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம 8 கொரிலாவை அடித்து லெவலப் பண்ணோன்ட்டானுங்க. இறா ஒன்று இந்த பாம்பை வச்சு முடிக்கணும். அப்போ தான் பாம்புக்கு நிறையா ஏறி நம்ம வாங்கணும், நிறையா ஸ்கில்ஸ் அன்லாக் ஆகும். ஓகே, நான் விஜிஎஃப் வந்துட்டு இருக்கார். ஆனால் அவர் எந்த சாட்டும் பண்ண மாட்டார். சாட் பண்ணாச்சும் அவர் உள்ளே தான் இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு இந்த கொரிலாவெல்லாம் நல்லா அடி தடி மடி அப்படின்னு அடித்து உதச்சி விட்டாச்சு. இந்த கொரிலாவெல்லாம் பறக விட்டு அந்த டார்கெட்டட் பாம் அப்படிங்கிற அட்டாக் வச்சு கொரிலாவெல்லாம் பறக விட்டுட்ருக்கோம். ஓகே, சத்துருச்சு. ஓகேங்க, லெவல் 16 லீச் எடுங்க. ஓகே, ஒரு சேட் பண்ணுறாரு, நானும் பார்த்துறேன். அவர் சேட்டே பண்ணல, விடுங்க. ஓகே, அவர் வந்துட்டு ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டீங்க அப்புறம் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பட்டு அடி முடி கடி வச்சுக்கோடா. அடித்து கொண்டு போகிறேன். எம்மோடி, ஒரு செகண்ட் டைம் விட்டதுக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டான். வண்டி வந்துட்டாங்க எவனோ. அது எனக்கு தான். இன்னுங்க இவன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான். அது எனக்கு தான் எடுத்துட்டேன். இந்த செஸ்ட்டை எடுத்தால் நமக்கு காசு வந்துட்டு அதிகமாகுமா? இங்கே பாருங்கள், அந்த ஒரு செஸ்ட்டில் நமக்கு 300 ரூபா கிடச்சிருக்கு. 300 ரூபாயில் எவ்வளோ பெரிய மேட்ரு. ஓகே,
பட்டு 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 பட்டுன்னு அடிப்போம். ஆனால் இப்போ நம்ம முடிக்க போடுற இந்த குவிஸ்ட்லேருந்து நமக்கு யாருப்பா தம்பி நீ? இல்லை எனக்கு புரியல. இங்கே வா, தண்ணியில் குச்சி செத்துப்போம். தண்ணியில் குச்சா சாக முடியாதா? ஓகே விடுங்க. ஓகேங்க. ஏய், என்னை அடிக்க முடியாதுடா. நான் எனேபிள் இல்லைடா பிவிபி. நான் அந்த லெவல் இல்லை. என்ன ஏன் அவனை என்னால் அடிக்க முடியலன்னா அவனால் என்னை அடிக்க முடியலன்னா அப்புறம் எனேபிள் பிவிபி எனக்கு இல்லை. அது வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே போனால் தான் எனேபிள் பிவிபி வந்துட்டு நமக்கு வரும். அதனால் எனக்கு எனேபிள் பிவிபி இல்லை. சாவு. ஓகே, 13 மேட்ச் எடுத்தாச்சு. அது எத்தனை மேட்ச் எடுத்தால் ஒரு ஸ்கில்லு கிடைக்கும்னு தெரில. பாட்டு இந்த கொரில்லாவெல்லாம் என்னை அடிக்கிறதுக்கு டைமே நான் கொடுக்கல. பாட்டுன்னு அப்படியே முடி அடி அப்படின்னு முடிச்சு விட்டேன். ஐயோ இருறா தம்பி. அப்புறம் இந்த ஏஞ்சல் விங்ஸை பற்றி போன வீடியோவில் கேட்டிருந்தேன். யாருமே அதை பற்றி கமெண்ட்டே பண்ணல. கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க கமெண்ட்டே பண்ணல? நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் யாருமே கமெண்ட் பண்ணல. மேபி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே கூட கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதை இந்த வீடியோவில் மிஸ் கூட ஆகிருக்கலாம். ஓகேங்களா? அதனால் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வரைக்குமே யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட் போய் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சல்னால் அந்த ஏஞ்சல் ஃபெதர் மாதிரி என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? போன வீடியோவில் கேட்டிருப்பேன், இந்த ஏஞ்சல் ஃபெதர் மாதிரி இருக்குது, இது என்னதுன்னு தெரில, இந்த கேமில் இருக்க எல்லாருக்குமே இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிருப்பேன். யாருமே கமெண்ட் பண்ணல. நீங்களாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாச்சும் போய் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? கொரில்லாவை போட்டு துவைச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில். ஓகேங்க, இது என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு கொரில்லாவை சாடிக்கிறதுக்கு? வீடியோவோட லென்த் அதுக்குள்ளே 6 நிமிஷமே போயிடுச்சு. யோ, இன்னும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட்டுன்னு முடிங்க. ஓகே, நம்ம இப்போ 20வது லெவல் ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த கொரில்லா கிங்கை நம்ம முடிக்கலாம். இங்கே தான் இருக்கான், இங்கே தான் தொப்பி போட்டுன்னு இருக்கான் பாருங்க, வந்து கொரில்லா கிங்கு பாருங்க. கொய்யோ, ஏய் இருறா, யாருங்க இவன்? இவனுக்கு குஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அடிப்போம், அப்போ தான் காசு நிறைய கிடைக்கும். இங்கே பாருங்கள், 4000 rupees நமக்கு சேர்ந்துச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப்புன்னு ஒன்று ஸ்கில் வந்துட்டு அட்லாக் ஆகுது. அடுத்து 25வது மேஸ்ட்ரியில் பாம்பு வந்துட்டு கீழே பாருங்கள், கீழே இருக்க 6 ஸ்கில். அது இவன் யாரியா? யோ, நீ யாரா தம்பி? பிளாக் ஃப்ரூட் காச்சா. யாரா நீ காச்சா? ஐ ஆம் ஜோயோலிஸ். ஐ செல் ரேண்டம் ஃபிசிக்கல் ஃப்ரூட் டு பீப்புள் ஒன்ஸ் எவ்ரி 2 hours. கீப் இன் மைண்ட் த ஹையர் லெவல் யூ ஆர் இட் மோஸ்ட் காஸ்ட் யூ. நம்ம அதிகமான லெவல் இருந்தால் ரொம்ப அதிகமாக அவன் காசு கேட்பானா? இருங்க, ஆல்ரைட்டு கொடுப்போம். யூ ஆர் நாட் எட் லெவல் 50. 50 லெவல் இருந்தால் தான் இவன் வந்துட்டு கொடுப்பானா? ஏதோ ஃப்ரூட்டு கொடுப்பானாங்க இவன். நம்ம 50 லெவல் இருந்தால் ஃப்ரூட்டு கொடுப்பானா? நம்ம காசு கொடுத்தா ஃப்ரூட்டு கொடுப்பானா? இவன் ஃப்ரீயாகவே ஃப்ரூட்டு கொடுக்குறான் போல். அப்புறம் இந்த பெல்லி வச்சு நம்ம வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க காசு, அதுக்கு பேர் பெல்லி, அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ 30 ஸ்டாட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? முதல் 10, அதாவது 10 எவ்வளோ, 30, 10 போடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1 இருங்க, இங்கே 10ன்னு போட்டால் 10 விழுன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போதைக்கு 9ன்னு போட்டுப்போம். ஆமாங்க, இங்கே 9ன்னு போட்டு இங்கே 9 விழுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 20 ஆயிடுச்சா? இப்போ வந்துட்டு 10ன்னு போட்டுப்போம். ஏன்னா நான் அது ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணிட்டேன், அதனால தான் 9ன்னு போட்டேன். இப்போ வந்துட்டு 10 டிஃபென்ஸுக்கு ஒரு 10, மீதி ஒரு 10 இருக்கா, அது பிளாக் ஃப்ரூட்ஸுக்கு. ஓகேங்க, இப்போ நம்மக்கிட்ட ஏய் யார் அடிக்கிறா? யோ யார் அடிக்கிறா என்ன? யார் என்ன அடிக்கிறா? 20வது லெவல் ரீச் பண்ணிட்டா பிவிபி வந்துருமா? அட பாவி, 20வது லெவல் ரீச் பண்ணிட்டோம்ல, அதனால் நமக்கு பிவிபி ஆனுக்கு ஆகிடுச்சு. ஓகே ரெக்கார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். கைஸ், ஓகே கைஸ், என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு கைஸ். என்னென்னா நெட்ஒர்க்கு லாக் ஆகிடுச்சு, நெட்ஒர்க் ஸ்டாப்பே ஆகிடுச்சு கிட்டத்தட்ட சொல்லணும்னா. இணையா இது? ஓகே, ஏதோ லைட் எரியுது. ஓகே, ஏதோ சும்மா கொடுத்துருப்பாங்க போல். என்னாச்சுன்னா நெட்ஒர்க் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சிங்க. பட்டுன்னு இப்போ தான் கரண்ட்டு போச்சு, அப்படியே நெட்ஒர்க் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரின்ட்டு நான் வந்துட்டு வெளில தட்டி விட்டுருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த குவெஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்துட்டு கொரில்லா கிங்கை. நம்ம கொரில்லா குஸ்ட்டை முடிச்சாச்சு. அடுத்து கொரில்லா கிங்குன்னு ஒரு குஸ்ட்டு இருக்குது, அந்த குஸ்ட்டை பண்ணோம். அந்த குஸ்ட்டை பற்றி வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட்டுன்னு அந்த குஸ்ட்டை முடிக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓகே, அட்வென்ச்சரர். என்ன குஸ்ட்டை விட்றான்? கொரில்லா கிங்கு அவன். என்ன கிங்கு என்ன பிடுங்குறான்னு நான் பார்க்குறேன்டா. கிங்கு தான் என்னடா பண்ணிடுவான் அவன். இங்கே பாருங்க, கையில் ஏதோ குச்சி வச்சு நிற்கிறான். தம்பி, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கிளம்பிடு. ஓகே, பட்டுன்னு நம்ம அப்படியே இந்த டேஷ் பவர் வச்சு போவோம். ஓகே,
ஓடி தண்ணிக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னார். ஐயோ சாரி கைஸ் சவுண்டாக பேசணும்ல, மறந்துட்டேன். இவ்வளோ நேரம் வீடியோ வந்துட்டு லோவாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். சாரி ரொம்ப 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 சாரிங்க. ஓகே, சவுண்டாக பேசுகிறேங்கிறத மறந்துட்டேங்க. ஓகே, இதிலேருந்து நான் சவுண்டாக பேசுகிறேன். ஓகே, முதல்ல இந்த கொரிலா கிங்கை முடிச்சிடும். ஐயோ நடந்து வரானே. ஐயோ நோ இதை வச்சுக்கோ. சாவு. ஏ டே ஏன்டா டே. அட பாவி காய்ஸ், கொரிலா கிங் அவன் முடிச்சிட்டாங்க. கைஸ் அழுவது கைஸ் எனக்கு. சரி, வேறு சர்வர் ஜாயின் ஆகும் இருங்க. இந்த சர்வரில் அவன் முடிச்சிட்டான். வேறு சர்வர் ஜாயின் ஆகி முடிப்போம். இந்த சர்வர் ஆப்ஷன் சைடில் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் வேறு சர்வர் ஜாயின் ஆக முடியும். ஏன்னா கிங்கு இந்த மாதிரி பாஸஸ்லாம் இருக்காங்களே. ஐயோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இதெல்லாம் வேறு சர்வர் ஜாயின் ஆகிறேன். கீழே போயிட்டு இந்த சர்வர் ஜாயின் ஆகும் வீக் கிலோ. ஓகே, உள்ளே போகுது. டோய் பேரட்ஸ். ஓகே, கமெண்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். போகிறா பாருங்க. ஐயோ அட பாவி, உள்ளே வந்தோன்னே எப்பட்றா அடிக்கிறீங்க? நான்லாம் எவ்வளோ லோ லெவலு வந்தோடனே அடிச்சிடறானுங்க. இந்த 20th லெவல் போனதுலேருந்து 20th லெவல் போனால் மற்றவங்கள அடிக்க முடியும் போல். நம்ம இந்த கொரிலா கிங் கொரிலா குஸ்ட் முடிச்சோன்னே 20 லெவல் வந்துட்டோம்ல, அதனால போட்டு எல்லோரும் அடிக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தோம், இப்போ எல்லோரும் போட்டு அடிக்கிறானுங்க. ஐயோ யாருமா நீ? ஏம்மா நானே எங்கள் கொரிலா கிங்கை முடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். கொரிலா கிங் வேறு ஸ்பானில் இருக்கானே தெரில. கொரிலா எந்திரா டே தம்பி கொரிலா. அட பாவி கொரிலா இருக்காங்க. வாடா கொரிலா, இன்னைக்கு ஒன்று சாவு. அட பாவி சாகலையா நீ? வெறா இந்தா குயிக்கு பாக்கிள் டேக்கிள். இதை வச்சுக்கோ. பறக்க விட்டுவியாமே நீ? எங்கே பறக்க விட்டுக்காமி? இதை வச்சுக்கோ. சாவு. பறந்து போடா, இறந்து போயிடுவேன். என்கிட்ட வச்சுக்கினா இறந்து போயிடுவேன். இப்போ பறந்து தான் போகிறேன். என்கிட்ட வச்சுக்கினா இறந்து போயிடுவேன். தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா? பேக்கன் கோக்குடா, கிளம்புடா. இங்கே பாருங்க, குச்சி அடிக்க வேண்டியது தான். என்னடா பண்ணுறான்? யாருலேயும் மிதக்கிற சக்தியில் இருக்கான் உனக்கு. இந்த வச்சுக்கோ. அடுத்து பஞ்ச் பார்க்குறியா? படக் குயிக்கு டேக்கிள். ஐயோ இரா கொண்டு போகிறான். ஓகே, வச்சுக்கோ. அவனே என்னடா என்னென்னமோ பண்ணுறான். ஏற முடியுமா உன்னால்? முடியாதா? கிளம்பு. இருந்தா ஐயோ நானே அவனுக்கு அந்த குதிக்கிற இதை போட்டு ஏற விட்டுனேன். இருங்க வச்சுக்கோடா. யாருக்கிட்ட கிழிச்சிடுவேன். எவ்வளோ பெரிய யாரு தெரியுமா? ஐயோ கீழே விட்டனே. வாடா பையா, வாசல் தாண்டி போயா. டும்கிடுக்கிறட்டும். இது வச்சுக்கோ குயிக்கு டேக்கிள். அடுத்து அடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த வச்சுக்கோ. அடுத்தடுத்த அடி இன்னும் டயங்கரமாக இருக்கும். இந்த வச்சுக்கோ. வரண்டா. ஓகே, அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போது அப்படியே குச்சி அடிப்பான். இருங்க நம்ம கிட்ட வந்துட்டு தான் அடிப்பான். அது நம்ம ஆனால் ஓடினே இருக்கணும். இருங்க, இப்போ வந்துட்டு இந்த டார்கெட்டட் அட்டாக்கை போட்டுருவோம். இப்போ காற்றுலேயே அடிக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். இருங்க இப்போ அடிப்பான். வெயிட் பண்ணுங்கள். காற்றுலேயே அடித்து முடிக்கட்டுமா? நான் வச்சுக்கோடா. வாடா பையா, வாசல் தாண்டி போயா. டிங்கு. நம்ம பாம்பை வச்சு தான் அடிக்கணும். அப்போ தான் நமக்கு பாம்புக்கு மாஸ்டர் ஏறும். காம்பேக்ட்டுக்கு மாஸ்டர் ஏறி ஒன்றும் பண்ண போதில்லை. ஏன்னா காம்பேக்ட் அவ்வளோ பேர் இதெல்லாம் இல்லை. நம்ம ஃப்ரூட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃப்ரூட்டோட ஸ்கில்ஸ் தான் நமக்கு மெயின். அதனால் நம்ம பாம்பை தான் மாஸ்டர் பண்ணணும். அதனால் பாம்பை வச்சு தான் நம்ம அடிக்கிறோம். இதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு பாம்பை வச்சு ஒரு அடிச்சா முந்திடுவான். ஏங்க லெவல் 24ங்க நாங்கள் தாங்க இந்த மாசே. ஓகே, செமையான லெவல் 24க்கு போயாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஆனால் அடுத்த குஸ்ட்டு நமக்கு வந்துட்டு வரவே இல்லை. அப்போனா இன்னொரு கொரிலா கிங்கை முடிக்கணுமா? கொரிலா கிங் ஸ்பான் ஆகுமானே தெரியலையே. வேறு ஏதாவது குஸ்ட் எடுத்து பண்ணுவோம். நம்ம வந்துட்டு மறுபடியும் கொரிலா குஸ்ட் எடுத்து பண்ணுவோம். தம்பி எனக்கு கொரிலா குஸ்ட்டே மறுபடியும் கொடுப்பா. கொரிலாஸை முடிப்போமா? இல்லை மங்கீஸ் முடிப்போம். கொரிலாஸே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம மங்கீஸ் முடிப்போம். ஓகே, மெனுவில் வந்துட்டு 12 கிடச்சிருக்கா? 12. ஓகே, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, எல்லாத்துக்குமே 3த்துக்குமே 4 போட்டாச்சு. இப்போ நம்ம தான் கலக்கிறோம். இங்கே வர்றாங்க. என்னோட சக்தி தெரியாமல் விளையாடிட்டு இருக்கேன். நீங்கள் வா. சக்தி தெரியுமா? இதான்
வச்சுக்கோ வாடா வாடா வையா வாசல் தாண்டி போயா. ஓகே நான் குத்தியோட காலி பண்ணுறேன் போல. அட்ரா முடிஞ்சு ஆடுறா யாருக்கிட்ட பாமுடா. பாமுனா என்னன்னு தெரியுமே, அட்டாமிக் பாமு. சாடு சாவு சாவு சாவு. முதல்ல இந்த காம்பேக்ட் வச்சு நல்லா அடிச்சுட்டு அப்புறம் அந்த அட்டாமிக் பாம் அட்டாக் யூஸ் பண்ணுவோம். அந்த டார்கெட்டட் பாம்பு அதுதான் இப்போ யூஸ் பண்ணால் நமக்கு மேஸ்டியோட எக்ஸ்பி கொஞ்சம் ஏறும். ஓகே சாவு. யாருக்கிட்ட பேக்கர் நடுக்கோக்கு அடிச்சிருயா நீ. எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு? கொரிலா கிங்கே முடிச்சவன்டா டேய். கொரிலா கிங்கை முடிச்சவன் குரங்கு பையன் அடிக்கிறான் பாரு. ஓகே அடி 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 தெரிக்க விட்டு அவன் இல்லை உன்னா சொன்னா மனசில்லாயோ. அடி 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 மங்கி அடிக்க அவன் வந்தாலே ஒன்னா சொன்னா மனசில்லாயோ மனசில்லாயோ. மாஸ்டரி அப்போ 89 ஓகே காப்பிரைட் வந்துட போகுது. ஓகே காய்ச்சி இப்போ நம்ம எல்லாரும் அடிச்சு இப்போ அரங்க விட்றோம். டமுக்கு 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 அடி 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 தெரிக்க விட்டான் அவன் இல்லை தெரிக்க போகிறான் அவன் இல்லை மங்கி தெரிச்சிட்டான் அவன் இல்லை தெரிச்சிட்டான் மங்கி. ஓகே காம்பேக்டை வச்சு யாருன்னு காமிக்கிறேன். சாவு 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 சாவு. இவன் தான் லாஸ்ட்டுங்க சாவுடா. இப்போ பாரு அடி 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 தெரிக்க விட்டான் இல்லை. ஓகே 25 லெவல் முடிச்சாச்சு. 25 லெவல் வந்து நம்ம அடுத்த இதுக்கு போகல. அடுத்த குஸ்ட் அன்லாக் ஆகலையா? சரி விடுங்க. அப்போ அதுக்கு அடுத்த குஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் அன்லாக் பண்ணி வைக்கிறேன். ஓகே அடுத்த குஸ்ட் அன்லாக் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஐலாண்டு ஒன்று இருக்குது. நிறைய ஐலாண்ட் இருக்குங்க அந்த கேமில். ஒவ்வொரு ஐலாண்டாக போயிட்டு நம்ம லெவலப் பண்ணோம். அதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஓகே இது மூணுத்தையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டுப்போம். 1 2 3 டிஃபென்ஸ் 1 மில்லி 1 அப்புறம் பிளாக்ஸ் சொன்னேன். ஓகே இந்த இடத்துல வீடியோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க இந்த இடத்துல வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட வாங்க நிறையா வீடியோஸ் இப்போ தொடர்ந்து போக முடியும். ஓகே நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். பாய் கைஸ்.